நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைகள் ஏற்பட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம வீட்டில் தொடர்ந்து சம்பவம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து பானா செய்வினை கோளாறு பில்லி சூனியத்தில் வசப்பட முடியுமானா நிச்சயம் வசப்பட முடியும். இது பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய அறிகுறிகள். இது ஏன் சொல்கிறேன்னா, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட் ஆச்சா. ரெண்டாவது பாயிண்ட், ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ராகு பகவான் பில்லி சூனினாவே ராகு பகவான் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். கேதுக்குடியும் அப்புறம் தான். ஏன்னா கேதுக்குடியும் சில டைம் நன்மை செய்வார். ஆனால் ராகு நன்மை செய்கிற மாதிரி செஞ்சு காலை வாரி விட்டுருவார். அந்தமாரி அந்த கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். சனி ராகுவோட சேர்ந்தாலும் பிரச்சனை, ராகு சந்திரனோட சேர்ந்தாலும் பிரச்சனை, ராகு செவ்வாயோட சேர்ந்தாலும் பிரச்சனை. அதேமாரி அந்த பாவங்க அதிபதி இப்போ ராகு வந்து 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, கால்நடை, விவசாயத்தில் கால்நடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்ச நெஞ்சை சொல்லக்கூடிய மனைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை வச்சு நம்ம சரி கட்ட முடியுமா? நிச்சயம் சரி கட்ட முடியும். அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் சந்திரனோட சேர்ந்திருந்தால் ஜாதகருடைய அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரோ என்னை போட்டு அமுக்கிறாங்க, எங்கிட்ட வந்து பணம் காதில் வந்து பணம் கொயின்னு ஏதோ பேசுகிறாங்க, பேச்சு வந்து பணம் எனக்கு வந்து வித்தியாசமாகப்படுது, என்னால் எந்த ஒரு வேலையும் வந்து பணம் சரியான வேலையை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விதம் வந்துடும். இப்போது ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார் சுக்கிரனோட. அப்படின்னா யாருக்கு அங்கே அதிகமாக பாதிப்பு வரும்? இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல வந்து ராகுவோட சேர்த்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கணவனுக்கு பாதிப்பை கொடுக்கும். கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருப்பார், நல்ல அமைப்பில் இருப்பார். ஆனால் எதிர்பார்வையில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை பார்த்தாவே இந்த அம்மாவுக்கு வந்து பணம் கோவம், எங்கேருந்து தான் கோவம் வரும் தெரியுமா? கோவம் அதிகமாக வரும். நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, ஏன் இவ எனக்கு பணம் கோவப்படுறா, ஏன் என்னை கோவப்படுத்தி பார்க்குறா அப்படின்னு எண்ணங்கள் ஆனால் வந்துடும். அதுக்கப்புறம்